ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மார்ச் 29ஆம் தேதி என்று நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரகங்களை பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதனுடைய தாக்கங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே காணப்படும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தனுசு ராசிக்காரர்களுக்கு தாங்க நம்ம பார்க்க இருக்கோம். இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 2 கிரகங்கள் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது, அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா? இந்த 2 கிரகங்களும் நிகழக்கூடிய அந்த நாளில் பார்த்திங்கன்னா அமாவாசையும் பார்த்திங்கன்னா ஏற்படுகிறது. ஸோ இப்படி 3 விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் பார்த்திங்கன்னா ஏற்படுகிறது. ஸோ ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது இது ரொம்பவுமே பார்த்திங்கன்னா முக்கியத்துவத்தை கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு கிரகங்கள் மாறுது அப்படின்னாவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலையிடத்தே மாறக்கூடிய அளவிற்கு நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு விதமாக சாதகமாக இருக்கலாம், இல்லைன்னா பாதகமாக கூட இருக்கலாம், இல்லைன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக கூட நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படும். அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்பொழுது 2 கிரகங்கள் ஏற்பட்டிருக்கு, அமாவாசையும் வந்திருக்கு. நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் நம்ம பெற்றிருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ஒரு நாளை தவற விடாமல் இந்த நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்துவாங்க. அதேபோல் சனி பகவானினுடைய கோபத்திற்கு ஆளாகி இருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த நாளை பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. சனி பகவானை பார்த்திங்கன்னா தவறாமல் வழிபாடுகளை செய்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த நாளில் நிறைய தானங்களையும் செய்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களானது இருக்கும். இந்த சூரிய கிரகணம் அப்படின்னாவே ஒரு பயங்களையும் விளைவுகளையும் பார்த்திங்கன்னா ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுங்க. இப்போ இந்த சூரிய கிரகணங்களும் சனி பயிற்சியும் சேர்ந்து வருவதனால எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானை பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சனி பயிற்சி இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மார்ச் 29ஆம் தேதி என்று சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பார்த்திங்கன்னா பயிற்சி ஆகின்றார். அமாவாசை தினத்தில் இந்த ஒரு நிகழ்வானது பார்த்திங்கன்னா நடக்க இருக்குதுங்க. இதே நாளில் இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணமானது நடக்க இருக்கு. ஸோ சூரிய கிரகணம் சனி பயிற்சி என்றாலே அந்த ஒரு நிகழ்வுகளுக்கு பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு இந்த 2 நிகழ்வுகளும் ஒரே நாளில் நடக்க உள்ளது. ஜோதிடத்தில் கிரகணம் சனி பயிற்சி என்றாலே பல விதிகளினுடைய விளைவுகள் ஏற்படுத்தக்கூடியன. அதேபோல சூரிய கிரகணமும் இந்திய நேரப்படி மாலை நேரத்தில் நடப்பதனால பார்க்க முடியாது. தனுசு ராசி என்பர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலையில் கடினமான உழைப்புகளானது தேவைப்படும், நிதி நிலைகளானது மேம்படுங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான சில முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீர்கள். அதை பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் சிறப்பான பலனையும் கொடுக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதில் அதிக கவனத்தை செலுத்துவது நல்லது. மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு பரிவர்த்தனை யோகங்கள் பெற்று சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கின்ற சுக்கிரன் உச்சம் பெற்று புதனோடு இணைந்து சஞ்சரிப்பதனால புத சுக்கிர யோகங்களானது உருவாகிறது. அது மட்டுமின்றி நீச்சபங்க ராஜயோகங்களும் அமைந்துள்ளதனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இனிய ஒரு காலகட்டங்களாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்களானது அதிகரிக்குங்க, புனித பயணங்களும் ஏற்படும், நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள், வருங்காலத்தை பற்றிய பயங்களும் உங்களுக்கு அகலும். அதேபோல குடும்பத்தில் சுபகாரியங்கள் துரிதமாகவே நடைபெறுங்க. பிள்ளைகளுடைய வழியில் பிரச்சனைகள் படிப்படியாகவே நல்ல ஒரு முடிவிற்கு வரும். வியாபார விரோதங்களானது விலகுங்க, தொழில் வளர்ச்சிகளானது உங்களுக்கு உண்டு, கடன் சுமைகள் குறைய புதிய யுத்திகளை நீங்கள் கையாளுவீர்கள். அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகளானது கிடைக்கும். மேலுமே அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளானது மாறு. உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பானது பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளானது கிடைக்குங்க. நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கையானது இப்பொழுது நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களானது சுமாராக தான் கிடைக்கும். அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய முற்பகுதியில் வீண் விரயங்கள் ஏற்பட சாத்தியங்களானது உள்ளது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தவிர்க்கணுங்க. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடும். அதேபோல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணவரவுகளானது கணிசமாகவே உயரும். புதிய ஆடை ஆபரணங்களானது சேருங்க. மனதில் தன்னம்பிக்கையானது அதிகரிக்கும். எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதியானது ஏற்படுங்க.
பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய ஒரு சூழலானது அமையும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகளானது நீங்கி அந்யோன்யங்களானது அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேர்வார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது கிடைக்குங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர்களால உதவியானது கிடைக்குங்க. அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் ஏற்படும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய மத்தியில் உங்களுடைய கௌரவங்களானது உயரும். தந்தையுடன் மனஸ்தாபங்களானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதுனால பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. மேலுமே உங்களுடைய தன்னம்பிக்கையானது இப்போது உயரும். பேச்சில் வசீகரங்களும் நடையில் கம்பீரங்களும் ஏற்படும். தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபட மனமானது இப்பொழுது உருவாகலாம். உங்களுடைய செயல்களை முறைப்படுத்தி நீங்கள் செய்வீர்கள். குடும்பத்தில் திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற சுப காரியங்களானது நடக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் சிரமம் இல்லாமல் கைக்கு சேரும் அப்படின்னு சொல்லலாம். ஆலய திருப்பணிகளுக்கும் தர்ம காரியங்களுக்குமே ஈடுபடுவீர் அப்படின்னு சொல்லலாங்க. வருமானங்களும் எதிர்பார்ப்பிற்கும் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் உங்களுடைய ஆரோக்கியங்களானது இப்பொழுது சீராக இருக்குங்க. சமூகத்தில் உயர்ந்தவர்களினுடைய நட்பும் ஆதரவும் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய நல்ல செய்திகளும் வரும். தொழில் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் அனுகூலமான பலனை நீங்கள் காண்பீர்கள். கூட்டாளிகளை அரவணைத்து சென்று காரியங்களை செய்யவும். புதிய சந்தைகளை நாடி செல்லும் போது கொஞ்சம் உங்களுக்கு கவனமாக இருப்பது அவசியங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளவும். உத்தியோகஸ்தரர்கள் அனைத்து வேலைகளிலுமே குறித்த காலத்திற்குள் முடித்து மேலதிகாரிகளினுடைய பாராட்டை பெறுவார்கள். பதவி உயர்வு பெறுவதற்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்வீர். அதேபோல் பண வரவானது இப்பொழுது நன்றாக இருக்குங்க. சக ஊழியர்களுக்கும் உதவியும் செய்வீர். அரசியல்வாதிகளை தேடி புதிய பதவிகளானது ஏற்படுங்க. நீங்கள் செய்கின்ற காரியங்களில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிவுகளானது இப்பொழுது உங்களுக்கு சாதகமாகவே அமையும். பொது நலனோடு இணைந்த சமுதாய நல சார்ந்த எண்ணங்களை செயல்படுத்துவீர்கள். தொண்டர்களை அரவணைத்து சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்வீர்கள். மறைமுக எதிர்ப்புகளானது உங்களுக்கு அகலும். கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க. ஆனாலுமே உங்களுடைய சுய கௌரவத்துக்கு பங்கங்கள் இப்பொழுது ஏற்படாது. சக கலைஞர்களினுடைய உதவியினால உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வீர். பெண்மணிகள் குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலையை காண்பார்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களானது சிறப்பாகவே இருக்கும். உற்றார் உறவினர்கள் பாசத்தோடு பழகுவார்கள். இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை நீங்கள் வாங்குவீர். பெரியோரினுடைய ஆலோசனைப்படி நடந்து கொண்டு குழப்பமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் தப்பித்துக் கொள்வீர். மேலுமே இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த காரியங்களானது மனதிற்கு திருப்தியை இழக்கக்கூடிய விதத்தில் நடந்து முடியுங்க. கடன் சுமைகளானது உங்களுக்கு குறையும். எதிர்ப்புகளும் அகலும். எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். அதுக்காவது வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருப்பது நல்லது. சொன்ன சொல்லை காப்பாற்றப்பட பாடுபட வேண்டியதாகவும் இருக்குங்க. தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபங்களானது சேரும். போட்டிகளும் உங்களுக்கு குறையுங்க. புதிய வாடிக்கையாளர்களால் திருப்திகளானது ஏற்படும். கடன் தொல்லைகளும் உங்களுக்கு குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகளானது தாமதமாகவே கிடைக்குங்க. புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பலன்களும் ஏற்படும். வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும். எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவியானது கிடைக்குங்க. சுக்கிரனுடைய சஞ்சாரத்தினால வீட்டிற்கு தேவையான வசதிகளானது கிடைக்குங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாகவே தேவையான உதவிகளானது கிடைக்க பெறுவீர். பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனங்களானது தேவை. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. அரசியல் துறையினர் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவார்கள். பயணங்கள் செல்ல நேரலாம். மனதிற்கு பிடித்தமானவர்களை சந்திக்க நேரிடுங்க. பெரியவர்களினுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது. அதே போல ரகசியங்களை கையாளுவதில் கவனங்கள் தேவை. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்களினுடைய ஆலோசனையை கேட்டு பயன்பெறுவது நல்லது. முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி பெறும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.